பெண்களுக்கு உடல் வலிமையும் உண்டு, அதைவிட மன வலிமையும் உண்டு என்பதை உரக்கச் சொல்லும் ஒரு பெண்மணியின் தன்னம்பிக்கையை கதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இணையதள நிறுவனத்தின் ஊழியர், பல மாணவர்கள், பெருநிறுவன பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு தன்னம்பிக்கையூட்டுபவர், 20க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர். யார் இந்த பெண்? பிரீத்தி ஸ்ரீனிவாசன். கல்லூரி சுற்றுலா சென்றபோது தண்ணீரில் தடுக்கி விழுந்த சிறிய விபத்து இவரது முதுகுத்தண்டை முறித்தது. கழுத்துக்கு கீழ் உள்ள அத்தனை பாகங்களையும் செயலிழக்கச் செய்தது. ஆனால் இவரது தன்னம்பிக்கையை மட்டும் மொத்தமாக அழித்துவிட முடியவில்லை. என் தலை போய் எங்கேயோ மண்ணுக்குள்ள சொருகல, எதுலயும் கல்லுல அடிபடல, ஒரு சொட்டு ரத்தம் இல்ல, எதுவுமே நடக்கல. ஆனா அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுது. ஏன்னா கழுத்து கீழே எந்த செயல்பாடுமே கிடையாது, எந்த உணர்ச்சியுமே கிடையாது. என் காலை எடுத்து நீங்க வெட்டினா கூட எனக்கு தெரியாது, என் கையிலையும் விரல்லாம் எதுவுமே ஆடாது. தமிழக பெண் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்த இவர் விபத்து நடந்த 4 ஆண்டுகளில் தனது தந்தையையும் இழந்தார். சில நாட்களில் தாய்க்கும் மாரடைப்பு வரவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு மையத்தை தேடினார். ஆனால் அரசு தரப்பிலோ தனியார் தரப்பிலோ ஒரு அமைப்பு கூட இல்லாததை உணர்ந்திருக்கிறார். அதன் பிறகுதான் தன்னை போன்றோருக்கு நாமே உதவலாம் என கருதி சோல் ஃப்ரீ என்ற தனி அமைப்பை நிறுவி அதன் மூலம் உதவித்தொகை, வீல் சேர் போன்றவற்றை வழங்குகிறார் பிரீத்தி. வெப்சைட்டுக்கு நான் ஒரு ரைட்டரா வேலை செய்யறேன். வீட்டிலேருந்து ஒரு ஸ்பீச் ஆக்டிவேட்டட் சாஃப்ட்வேர், டிராகன் நேச்சுரலி ஸ்பீக்கிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது நான் வாயால பேசுறதெல்லாம் கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிடும். நான் வாயால பேசியே கம்ப்யூட்டரை கம்ப்ளீட்டா தனியா நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வர சம்பாத்தியத்துல தான் நான் என்னோட வீட்டை நடத்திட்டு இருக்கேன். பள்ளி, கல்லூரிகள், நிறுவனங்கள் ஆகியவற்றில் தன்னம்பிக்கை பேச்சுக்காக அழைக்கப்படும் இவர் அதற்கு தொகையேதும் வாங்குவதில்லை என்கிறார். மாறாக சோல் ஃப்ரீ அமைப்புக்கு நன்கொடையாக பெற்று அதன் மூலம் இந்த உதவிகளை செய்து வருவதாக கூறுகிறார் இந்த தன்னம்பிக்கை பெண். ஐயும் இல்லாம காலும் இல்லாம ஒரு தனியா ஒரு பெண்ணால அவங்க அம்மாவையும் பாட்டியும் பார்த்துண்டு அது தவிர ஒரு 25-50 குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்க முடியாதுன்னா உங்களால என்ன முடியாது? ஒரு பெண்ணால என்ன முடியாது? புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கோவிந்தராஜுலுடன் அபிநயா.